கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தால வாழ்த்துகின்றோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 17, 18 வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளை கிட்ட பேரின்படியே அவர்களுக்கு பேரிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஈசாக்கின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆபிரகாம் செல்வ சீமானாய் இருந்தார். அவர் வர வர விருத்தி அடைந்தார், ஐஸ்வர்யமாய் இருந்தார். இதை கண்ட பெலிஸ்தர்கள் ஆபிரகாம் பொறாமை கொண்டார்கள். பொறாமை கொண்ட பெலிஸ்தர்கள் ஆபிரகாம் தோண்டின அந்த துறவுகளை எல்லாம் தூர்த்து போடுகிறார்கள். ஆனால் ஈசாக்கு கேராரின் பள்ளத்தாக்கில் வந்தபோது ஆபிரகாமினால் வெட்டப்பட்ட துறவுகளை பெலிஸ்தியர் தூர்த்து போட்டு இருக்க காண்கிறார். ஒரு உடனே என்ன பண்றாரு, அந்த துறவுகளை தோண்டும்படியாய் தன் வேலைக்காரருக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு பெலிஸ்திய ஆவிகள் நம்ம குடும்ப சமாதானமா இருக்கும், நம்ம குடும்ப சந்தோஷமா இருக்கும். யாரோ ஒரு பெலிஸ்திய ஆவி, ஏதோ ஒரு மூன்றாவது மனிதர் நம்ம குடும்பத்துல வரும்பொழுது அது நம்ம குடும்பத்தை சமாதானத்தை அழிக்கிறதா இருக்கும். சில சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன போராட்டங்கள், சின்ன சின்ன குறைவுகள், சின்ன சின்ன தேவைகள், இது நம்ம குடும்பத்துல பெரிய பிரச்சனைகளை, பெரிய சமாதானமற்ற சூழ்நிலையை கொண்டு வருகிறது. அப்ப நமக்கும் கர்த்தருக்குமான உறவு சரியா இருக்கணும். அப்படி நமக்கும் கர்த்தருக்குமான உறவு சரியா இருக்கும்போது பெலிஸ்திய ஆவிகளோ மூன்றாம் நபரோ நம்ம குடும்பத்துல பிரவேசிக்கவே முடியாது. ஏன்னா இங்க பாருங்க, அந்த ஈசாக்கு வேலைக்காரர்கிட்ட அந்த துறவுகளை தோண்ட சொல்வாரு. அந்த வேலைக்காரர் அந்த துறவுகளை தோன்றுவாங்க. தோன்னா அதில் நிறைய தண்ணி வருகிறது. உடனே பெலிஸ்தர் மீண்டுமாய் வராங்க. அவங்க சொல்றாங்க, இது எங்க தேசம், இது எங்களுடைய இடம், இங்கே தானே இங்கே துறை வெட்டினீங்க, இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களோடு கூட வாக்குவாதம் பண்றாங்க. வாக்குவாதம் பண்றதுனால அந்த இடத்துக்கு ஈசாக்கு என்ன பேர் வைக்கிறன்னா ஏசேக்கு, அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். வாக்குவாதம். நம்ம குடும்பத்துல வாக்குவாதம் இல்லாம இருக்குதா? யாராவது வாக்குவாதம் பண்ணாம இருக்கிறோமா? யாராவது ஒரு வார்த்தை சொன்னா அது அப்படியே ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லையே. எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதுக்கு ஒரு அப்போசிஷன் சொல்லுவோம், அது ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம். அதனால ஏத்துக்கவே முடியாது. உண்மையை நன்மை கூட சொல்லுவாங்க பாருங்களேன், அந்த நன்மையை கூட நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஸோ எங்க பார்த்தாலும் வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த வாக்குவாதம், இந்த முறுமுறுப்பு கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு விஷயம். அந்த பெலிஸ்தியர் ஈசாக்குடைய மேய்ப்பரோட வாக்குவாதம் பண்றாங்க. ஈசாக்கு அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிடுகிறார். மீண்டுமா பாருங்க, வேறொரு துறவி வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் செய்தார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிடுகிறான். சரி, நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை முடிந்தது, சரி இது பிரச்சனையே இல்லை, எல்லாம் சால்வ் பண்ணிட்டோம், எல்லாம் சமாதானம் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு புதிதான மற்றொரு பிரச்சனை நமக்கு ரேஸ் ஆகுது பாருங்க. அதுதான் ரெண்டாவது ஒரு துறவுகளை தோன்றாங்க, தூர்க்கப்பட்ட துறவுகளை, அதுக்கும் வாக்குவாதம் பண்றாங்க, அதுக்கும் அவங்க சித்னா அப்படின்னு பெயரிடுறாங்க. மீண்டுமா ஈசாக்கின் வேலைக்காரர் என்ன பண்றாங்க, ஒரு துறவுகளை தோன்றாங்க. அந்த ரெண்டு துறவுகளுக்கு வாக்குவாதம் பண்ணினவர்கள் இந்த மூன்றாவது துறவுல வாக்குவாதம் பண்ணல. அதனாலதான் அந்த இடத்துக்கு ரெகபோத் என்று பெயர் வைக்கிறார்கள். சோ இந்த நாளில கர்த்தர் உங்கள் கூடாரத்துல ரெகபோத் என்ற வார்த்தை சொல்லுகிறார். உங்களுக்கு சமாதானம் என்ற அந்த சமாதானத்தை கூறுகிற கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். இந்த சமாதானத்துக்காக ஈசாக்கு 3 காரியங்களை செய்தார். முதலாவது பார்த்தீங்கன்னா, அவர் தன் தகப்பன் தோண்டின நீரூற்றுகள் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்தார். நம்ம வீட்டில் பெற்றோர் இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, மூதாதையர் இருப்பாங்க. அவங்க இருக்கும்போது நம்ம குடும்பம் எவ்வளவு சமாதானமா இருந்தது. இப்ப நம்ம தனியா இருக்கும்போது சமாதானம் இல்லை. அது என்ன ரீசன்? நம்ம குடும்பத்துல சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளுக்கு யார் காரணம், எந்த விஷயம், எந்த தடை என்று முதலாவது அந்த ரீசனை கண்டறிகிறார். முதல்ல பாருங்க, அது எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்தார். யார் இடத்துல மிஸ்டேக் இருக்குது, என்கிட்ட இருக்குதா, என் பிள்ளை கிட்ட இருக்குதா, என் மகள் கிட்ட இருக்குதா, என் கணவர்கிட்ட இருக்குதா, எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கிறது, யார் தவறு பண்றோம், எங்கே இருக்கிறது என்று தேடி விசாரித்தார். இரண்டாவது பண்ணினா, அந்த தூர்த்து போன அந்த துறவுகளை மறுபடியும் தோண்டினார். இது உறவு நிலைகளில் உள்ள அன்பை குறிக்கிறது. ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்ம பேசாம விட்டுறோம், ஒரு சின்ன பிரச்சனை கூட சண்டை போடுறோம், ஒரு சின்ன பிரச்சனை கூட வாக்குவாதம் போடுறோம். வாக்குவாதம் முடிந்து, சண்டைலாம் முடிந்து, அது குவாரல்ஸ் எல்லாம் முடிந்த பிறகு நம்ம யோசிப்போம், நம்ம மேல தவறு இருக்கும், ஆனா போய் மன்னிப்பு கேட்பதற்கு நம்மளால முடியாது.
முடியாது. ஏதோ ஒன்று தடுக்கும், ஈகோ தடுக்கும், ஏதோ ஒன்று தடுக்கும். நம்ம அந்த உறவு நிலையை சரி செய்ய விரும்புவதில்லை. ஆனா ஈசாக்கு முதலாவது தேடி கண்டுபிடிக்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை சரி செய்யும்படியா அந்த துறவுகளை தோண்டுகிறார். உங்கள் குடும்பத்துல இந்த நாளில கர்த்தர் ஒரு சமாதானத்தை உருவாக்க விரும்புகிறார். எங்கே அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, எங்கே முடக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, எங்கே பலவீனமாய் இருக்கிறீர்களோ, இந்த பிரச்சனைக்கு யாருக்காரு எங்கே தெரியுமோ அங்க போய் நம்ம சரண்டர் ஆகணுமா, நம்ம மன்னிப்பு கேட்கிறோமா, நம்ம குடும்பம் அழகா செழிப்பா வரணும், நம்ம குடும்ப சமாதானமா இருக்கணும், நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம பணி ஸ்தலங்கள், நம்ம ஒர்க்கிங் பிளேஸ் அங்க நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எந்த பிரச்சனை இருக்கிறதோ அதை சரி செய்வதற்கு நாம் முன் வர வேண்டும். மூன்றாவது பாருங்க, ஆபிரகாம் அந்த துறவுக்கு எந்த பெயர்களை வைத்தாரோ அதே பெயர்களை தான் ஈசாக்கு என்ன பண்றாரு, மீண்டுமாய் அந்த துறவுகளுக்கு வைக்கிறார். ஏற்கனவே நம்ம முன்னோர்கள், பெற்றோர்கள், இல்லை முதியவர்கள், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக சமாதானம் இருக்கும், நிச்சயமாக சந்தோஷம் இருக்கும், நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மோடு கூட வருவார். அப்போ மூன்றாவது பார்த்தீங்கன்னா இங்கே யெகோவா ஷாலோம். இன்றைக்கு கர்த்தருடைய சில நாமங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொல்கிறார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஓப்ராவிலே இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. என்ன நடக்குதுன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல கிதியோன் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். மீதியாளர்களை பொழுது வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைக்கும் பொழுது அந்த விதைகளை, அந்த பயிர்களை அறுவடை செய்து சென்று விடுகிறார்கள். இஸ்ரவேலருக்கு ஒன்றுமே இல்லை. அப்ப இந்த கிதியோன் என்ன செய்கிறார்னா தன்னுடைய பயிர்களை ஆலைக்கு புறம்பாக போரடித்துக் கொண்டிருக்கிறார். அப்பதான் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல தேவதூதன் அந்த கிதியோனுக்கு முன்பாக வந்து சொல்லுவாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்ப இவர் சொல்வாரு, நான் பராக்கிரமசாலி இல்லைங்க, எனக்கு பராக்கிரமம் இருந்தா இந்த ஆலைக்கு உள்ளாகல நான் போரடித்துக் கொண்டிருப்பேன், ஆலைக்கு வெளியே போரடித்துக் கொண்டு இருக்கிறேன், நான் எனக்கு பராக்கிரமம் இல்லை, எனக்குள்ள பலன் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ஆண்டவர் சொல்வார், இல்ல உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுவார். அப்பவும் இந்த கிதியோனுக்கு ஒரு டவுட் இருக்கும், என்கிட்ட பேசுறது நீங்க தானா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அப்ப சொல்லுவாரு, அப்படியானா உம்முடைய கண்களில் எனக்கு இப்பொழுது கிருபை கிடைத்ததானால் என்னோடு பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். அவர் புரியல, இவர் தேவதூதரா, தேவன் தானா, நம்மோட பேசுறாரா, டவுட்ஃபுல் மைண்ட், அவர் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்பதான் ஆண்டவர் சொல்வாரு, சரி ஓகே, நீ என்கிட்ட ஒரு காணிக்கை கொண்டு வாங்க, நான் காணிக்கை கொண்டு வருகிறேன், அதன் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்வாரு. அப்ப கிதியோன் உள்ள போகுவாரு, ஒரு வெள்ளாட்டு குட்டையை கொண்டு வருவாரு, ஒரு மாவை எடுத்துவாரு, புரிப்பில்லாத அதிர்சங்களை செய்வாரு, ஆணத்தை ஊற்றுவாரு. அதை வந்து அந்த தேவதூதர் அங்கீகரிப்பார். அப்பதான் அந்த கிதியோன் பயந்து, ஐயோயோ நான் ஆண்டவரை பார்த்தனே, தூதரை பார்த்தனே அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் சொல்வார், ஆண்டவரே உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, உனக்கு நீ சாவதில்லை. இதற்கு தான் ஆண்டவர் இந்த கிதியோன் சொல்றாரு, யெகோவா ஷாலோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். எந்த ஒரு காரியத்துல சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையில, ஒருவேளை வெளியே சமாதானமா இருக்கிறது போல தோன்றும், மனசுக்குள் சமாதானம் இருக்காது, சிந்தைக்குள் சமாதானம் இருக்காது, சில செயல்களிலே சமாதானம் இருக்காது. வேதம் சொல்கிறது, என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு வைத்து விட்டு போகிறேன், உலகம் தருகிற பிரகாரமாக நான் உனக்கு தருவதில்லை, உனக்கு சமாதானம். இன்றைக்கு நீங்க எதையோ கலங்கி கொண்டிருக்கலாம், குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம், சில விஷயங்கள்ல சீக்கிரமா முடிவெடுக்க முடியாது. ஒரு வேலை விஷயமாகட்டும், ஒரு திருமண விஷயமாகட்டும், ஒரு வீடு கட்டுற விஷயமாகட்டும், ஒரு பரிசுத்தாவின் வழிநடத்துதல் ஆகட்டும், ஆவிக்குரிய வரங்கள் ஆகட்டும், சரியா டெசிஷன் எடுக்க முடியாம பல வேலைகளில் உள்ளம் குழம்பித்தான் போகிறது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம், நீ பயப்படாதே, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். சில பயங்கள், ஒரு காரியம் நடக்கும், இதை குறித்து எதிர்காலம் எப்படி இருக்குமோ, சில கற்பனையில பயப்படுவாங்க, சில கற்பனை செஞ்சே பயப்படுவாங்க, சில இருளை கண்டா பயப்படுவாங்க, சில காரியங்களை குறித்து பயப்படுவாங்க, கடன்களை குறித்து பயப்படுவாங்க. மனுஷனுடைய இதயத்துல ஏதோ ஒரு பயம் இருக்குதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்துல ஒரு புதிய சமாதானத்தை தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிடுகிறார். யெகோவா ஈரே அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்தில்
பார்த்து கொள்ளப்படும். இங்க என்ன நடக்குது? ஆபிரகாமுக்கு அவரோட குமார் ஈசாக், உங்களுக்கு தான் தெரியும்ல, ஈசாக் ஒரே ஒரு குமார் தான். சொல்ல உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் நீ என்ன பண்ணும், அவன் எனக்கு பலியாக ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்வாரு. இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுவாரு? ஈசாக்கை மோரியா பர்வதத்திற்கு அழைத்து செல்வார். அப்படி போகும்போது கூட ஈசாக் கேட்பாரு, ஆண்டவர் அப்பா நீங்க வந்து விறகு எடுத்துன்னு வரீங்க, ஃபயர் எடுத்துன்னு வரீங்க, ஆட்டுக்குட்டியை கொண்டு வரலையேன்னு கேட்பாரு. அப்ப இவர் சொல்றாரு, இல்ல தம்பி இது யார் பார்த்துப்பாங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். விசுவாசமா சொல்வார், கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். இவ தகப்பனும் மகனுமாக என்ன பண்றாங்க? மோரியா பர்வதத்திற்கு போகிறார்கள். அங்க போகும்போது தான் ஆபிரகாம் என்ன பண்ணுவாரு? அந்த பிள்ளையாண்டனை அந்த பலிபீடத்துல படுக்க வைப்பார். படுக்க வச்சு பார்த்தீங்கன்னா கத்திய ஓங்குவார் பாருங்க. அப்போ சத்து வரும், ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல் உன் கைகளை போடாதேன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அந்த ஆபிரகாம் விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். அந்த ஈசாக்கு ஆபிரகாமும் எப்படி போனாங்களோ அப்படியே திரும்ப வருவாங்க. அங்க என்ன நடக்குன்னா, அங்க ஒரு ஆட்டுக்குட்டி ஆண்டவர் காட்டுவாரு. அந்த ஆட்டுக்குட்டி வந்து அங்க பலியிடப்படும். இங்க போகும்போது சொல்லுவார்ல, அப்பா அந்த ஆடு அல்லது ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும் கேட்கும்போது ஆபிரகாம் அழகாய் சொல்லுவாரு, தம்பி அது யெகோவாயிரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ரொம்ப அழகான ஒரு ஆன்சரை கொடுப்பார். நீங்க சொல்லலாம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் தேவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், எனக்கு குழப்பம் வேணாம், எனக்கு கலக்க வேணாம், எனக்கு நிறைய தேவை இருக்கிறது உண்மைதான். ஏன்னா நான் கடன்களிலே போராடி கொண்டு இருக்கிறேன், கட்டுகளிலே போராடி கொண்டு இருக்கிறேன், ஏதோ ஒன்றை நான் அழுத்திக் கொண்டே இருக்கிறது. அப்படி எதற்காக ஏதோ ஒரு கட்டுகளினால நீங்க இன்றைக்கும் போராடி கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, யெகோவா ஈரே, நல்லா சொல்லி பாருங்களேன், யெகோவா ஈரே, யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். என்னை விசாரிக்கிறவர் என் கர்த்தர் தான், என் நிலைமைகளை தூரத்தில் அறிகிறவர் என் கர்த்தர் தான். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி விளாவி வருகிறது, அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைங்க. கர்த்தருக்கு மறைச்சி நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுதான் ஆபிரகாம் சொல்றாரு, அது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அன்றைக்கு ஆபிரகாமின் தேவை என்ன? ஒரு ஆட்டுக்குட்டி. தன் மகனுக்கு பதிலாக பலியிட ஒரு ஆட்டுக்குட்டி தேவை. அந்த பர்வதம் அங்க ஆடுகள் இருந்ததான் தெரியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, அங்கே முள்ளிலே தன்னோட கொம்புகள் சிக்கி இருக்கத்தக்க ஒரு ஆட்டுக்குட்டை, ஒரு ஆடை வந்து அவர் பார்க்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய் கடந்து வருகிறார். ஒருவேளை என் அன்பு சகோதரியே, என் அன்பு ஐயா, எந்த கடன் பாரங்களினால நான் ஏன் வாழறேன், இந்த வாழ்க்கை ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் இந்த நாளில உங்கள் கடன்களை எல்லாம் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எதையோ இழந்து விட்டேன், எனக்கு அருமையான இழந்து விட்டேன், நான் நினைத்த வாழ்வு எனக்கு கிடைக்கல, நான் நினைச்ச வசதி எனக்கு கிடைக்கல, நான் நினைச்ச வேலை எனக்கு கிடைக்கல, நான் ஒன்று நினைத்தேன், அது ஒன்று நினைத்தது, என் வாழ்க்கையே வேணாம், என்னை யாரோ ஏமாத்திட்டாங்க, யாரோ வஞ்சித்துட்டாங்க, யாரோ என்ன சரியா ட்ரீட் பண்ணல, நான் ஏமாற்றமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறாரு, உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அவருடைய கண்களுக்கு முன்னாக ஒன்றையும் மறைக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஆபிரகாமும் ஈசாக்கும் போகும்போது ஆடு கூட போலங்க, எப்படி ஆபிரகாமும் ஈசாக்கும் சென்றார்களோ அதே போல திரும்பி வந்தாங்க, அதே போல திரும்பி வந்தாங்க. எல்லாவற்றையும் விசாரிக்கிறவர், அழகா சொல்லுவாங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை எந்த பாரமோ எந்த சுமையோ சுமக்க முடியாத ஒரு வழியா நீங்க கடந்து வரீங்களா, அப்பா உம்முடைய மேல உங்க சமூகத்துல என் பாரத்தை வச்சிடலாண்டவரே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நீங்க முழுமையா ஒப்பு கொடுங்களேன். இயேசுவே அப்பா நீ வாங்க, யெகோவா ஷலோம், யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, நீங்க கூப்பிட்டு பாருங்களேன், கூப்பிடு பதில் கொடுப்பார். வேதம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். இந்த நாளில வழி இல்லாத இடத்துல வழிகளையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உருவாக்கி தருகிற தேவன் உங்கள் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை உருவாக்குகிறார். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்த தேவன், யோர்தானை பின்னிட்டு விழ செய்த தேவன், எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு சவாலாக இருக்கிறதோ, இதிலிருந்து மீளவே முடியாது எதை குறித்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, ஆவியானவர் இப்பொழுது உங்களோடு கூட அசைவாடுகிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆபிரகாம் அழகாக சொல்றாரு, அவர் யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல
உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதி ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஒருவேளை இந்த நாளில வியாதியோடு உபத்திரங்களோடு மருத்துவர்கள் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில நான் இந்த வியாதியோடு போராடி கொண்டு இருக்கிறேன், என்னை சாகிற வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு மருத்துவர் சொல்றாங்க அப்படின்னு கலக்கம் இருக்குதா, பயம் இருக்குதா, என்னால் நடக்க முடியல, பேச முடியல, இந்த வியாதிக்கு லட்சக்கணக்கான பணங்கள் செலவாகும், நான் என்ன செய்வதென்று திகைத்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆவியானவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அது மாத்திரம் இல்ல, பாருங்க, எகிப்தின் வர பண்ணின ஒரு வியாதியும் நான் உனக்கு வர பண்ணவே மாட்டேன். ரெண்டே ரெண்டு கண்டிஷன் சொல்றாருங்க. என் சத்தத்தை கவனமாய் கேட்டு நான் கூப்பிடுறேன், நீ எஸ் எஸ் சொல்லுவியா, இங்க வருவியா, நான் கூப்பிடுறேனே, ஆமா ஆமா ஜீசஸ் நான் வரேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? சத்தத்தை கவனமாய் கேட்பீங்களா? மேய்ப்பனுடைய குரலை ஆடுகள் கவனமா கேட்குமா? 100 ஆடுகள் இருக்குமா, மேய்ப்பன் அவன் சத்தத்தை அந்த 100 ஆடும் கவனமா கேட்குமா? கவனமா கேட்குமா? இங்க பைபிள் சொல்லுகிறது, கவனமா கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து. இது நம்மளால முடியுதா? நிறைய டைம் நிறைய விஷயம் செய்யறோம், நம்ம யார் பார்வைக்கு நல்லா இருக்கணும்னு செய்யறோம்? நம்மள உயர் அதிகாரிங்க, நம்மளை யார் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, யார் என்கரேஜ் பண்ணுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, யாராவது கர்த்தர் என்ன நினைப்பாரு அப்படி யோசிக்கிறோமா? அதெல்லாம் செகண்டரி. முதல்ல நம்மளுக்கு எப்படி இருக்க, உலகத்தான் எப்படி நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க நினைப்பாங்க, அருமையானவங்க நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்வீங்களா? நான் ஒரு காரியத்தை செய்றேன், இது என் ஆண்டவருக்கு பிரியமா? நான் ஒரு இடத்துக்கு போறேன், இது ஆண்டவருக்கு பிரியமா? நான் ஒரு பேச்ச பேசுறேன், இது ஆண்டவருக்கு பிரியமா? ஒரு செகண்ட் யோசித்து பாருங்களேன். அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் சொல்றாரு, அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். அந்த கட்டளைகளை கொடுக்கிறார்ல, கற்பனைகளை கொடுக்கிறார்ல, அந்த கட்டளை 2ஆ மாத்திறார். உன்னை நேசிப்பதவரை பிறரை நேசிங்க, உன்னிடத்தில் அன்பார் பேர் அன்பாய் இருங்க, இப்படி சொல்றார் ஆண்டவர். அப்படி சொல்லியிருக்கிறார். அவர் சொல்றாரு, என் நியமங்கள் யாவையும் கை கொண்டால். அப்பதான் சொல்வாரு, நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். சங்கீதத்தில் சொல்வாங்க, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி. எத்தனை எத்தனை கிருபைய இங்க தரார் பாருங்க. ஒருவேளை இது கர்த்தர் தந்த சரீரங்க, இந்த சரீரத்துல வியாதிக்கு அனுமதி கிடையாது, உபத்திரவத்துக்கு அனுமதி கிடையாது. நான் என் கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யும் போது, என்னுடைய சரீரத்துல கர்த்தர் ஒரு வியாதி என்ன பண்றதுல அனுமதிக்கிறதே இல்லை. ஆண்டவர் சொல்வாரு, நான் அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணம் அடைய வந்தேன்னு சொல்லிட்டு நல்ல மேய்ப்பனை குறித்து யோவான் 10:10 நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு அவருடைய குணமாக்கும் தழுவுகள் உங்களுக்கு மேலாய் வருகிறது. யாரெல்லாம் வியாதியோடு, யாரெல்லாம் துக்கத்தோடு, மருத்துவர் கைவிடப்பட்ட நிலைமையில வெளியே வேணாம், நம்ம ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, இந்த வியாதி எவனும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, நீங்க விசுவாசித்தால் தேவ மகிமையை காண முடியும். இந்த செய்தி வேளையில உங்கள் ஆவியில, ஆத்துமத்துல, சரீரத்துல, உங்கள் ஒவ்வொரு ஆர்கன்ல இயேசுவின் ரத்தம் இறங்குகிறது, பரலோகத்தின் இறங்குகிறது, பரிசுத்த வல்லமை இறங்குகிறது. கொஞ்சம் விசுவாசம் தான், கொஞ்சம் நம்பிக்கை தான். எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அப்படியே கண்களை மூடி, ஆவியானவரே என் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்கள் வரை உங்களுடைய வல்லமை இறங்கட்டாண்டவரே, உங்களுடைய ரத்தம் எனக்காய் இறங்கட்டாண்டவரே. கல்வாரியில எனக்காய் முள்முடியின் ரத்தம், விலாயலுவின் ரத்தம் எனக்காக மட்டும் சிந்தின உம்முடைய ரத்தம் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே, நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த செய்தி கேட்கிற இதே வேளையில் ஆண்டவரே, யாரெல்லாம் கேட்கிறாங்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் இதை வேலை செய்து கொண்டே கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் டிராவல் போகும்போது கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் அமர்ந்து கேட்கிறாங்களோ, இல்லை ஏதோ கேட்கணும் கேட்கணும் தெரியாது ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர்களுக்கு மேல, ஜலப்பிரவாகங்களுக்கு மேல கர்த்தரே முழங்குகிறான், கர்த்தரே முழங்குகிறான். அவர் முழக்கமிடுகிற தேவன். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படியாய் செய்கிறது. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர செய்கிறது. அந்த சத்தம், அந்த வார்த்தை அவர்
அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குகிறார். உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக விடுதலை, தெய்வீக சுகம் இப்பொழுதே கடந்து வருகிறது. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல அப்படி அற்புத சாட்சிகளை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறீங்க. ஏன்னா அவர்தான் யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா, அவர் யெகோவா ராஃபா. சொல்லுங்க, நீ யெகோவா ராஃபா, யூ ஆர் மை லார்ட், யூ ஆர் மை ஹீலர். நீ யெகோவா ராஃபா. ஆமாண்டவரே, என் வாழ்க்கையில இந்த நாளில யெகோவா ராஃபாவாய் நீ கடந்து வந்ததற்காய் நன்றி. கடைசிக்கு நாமம் இருக்கிறது, அது யெகோவா நிசி. மோசே பலிபீடத்தை கற்றாரு. அந்த பலிபீடத்துக்கு என்ன பேர் வைக்கிறார்னா யெகோவா நிசி அப்படின்னு பேர் வைக்கிறாரு. உங்களோட வாழ்க்கையில தோல்வி மேல் தோல்வியா? நான் நல்ல வேலை செஞ்சிருந்தேங்க, அந்த வேலையை இழந்து போட்டேங்க. நல்ல வீட்டை கட்டி இருந்தாங்க, அந்த வீடை விற்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுங்க. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமணம் செஞ்சங்க, அந்த திருமணம் டிவோர்ஸ் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா? தோல்வி மேல தோல்வி வந்து கொண்டே இருக்கிறதா? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி தெரியுமா கூப்பிடணும்? தோல்வி வரங்க, யெகோவா நிசி, ஓ மை லார்ட், யெகோவா நிசி. அப்பா பிதாவை டெய்லியும் கூப்பிடுறோம். இன்னைக்கு சொல்லுங்க, யெகோவா நிசி, என் தோல்வியில எனக்கு வெற்றி கொடுக்கிற தேவன் யெகோவா நிசி. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அமலேக்க யுத்தத்துக்கு வராங்க. ரெவித்திமில என்ன பண்ற, பாலை மறங்குறாங்க. யோசுவா என்ன பண்றாரு, அந்த மலைக்கு கீழாக யோசுவா யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார். அந்த மலை உச்சியில பார்த்தீங்கன்னா மோசே மேலே ஏறாரு. அவர் என்ன பண்றார், தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு அவர் மோசே என்ன பண்றாரா, மலை உச்சிலே நின்று கொண்டு இருக்கிறார். கீழே என்ன நடக்குது, யோசுவா அந்த அமலேக்கரோட ரெவித்திமில யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார். சில வேளையில பார்த்தீங்கன்னா மோசோட கரம் தளர்ந்து போகிறதாம். உடனே என்ன நடக்குது, ஊரும் ஆரோனும் மோசோட கரங்களை அப்படியே தூக்கி பிடித்து கொண்டே இருக்கிறார்களாம். உங்கள் கரங்களை தூக்கி பிடிக்கிற ஊழியர்கள் உங்களோடு இருக்கிறாங்க. உங்களுக்காக ஜெபிக்கிற ஜனங்கள் உங்களோடு இருக்கிறாங்க. உங்களை நேசிக்கிறவங்களோடு இருக்கிறாங்க. ஐயோ என் கை தளர்ந்து போகிறதே, என் கை தளர்ந்து போகிறதே, என்னால் ரொம்ப நேரம் தூக்க முடியவில்லையே, என் கரங்களை தூக்க முடியவில்லையே, இது சுமக்க கூடாத பாரமாக இருக்கிறதே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே, என் கரங்களோடு உங்களுடைய கரங்களை இணைந்து கொள்ளட்ட ஆண்டவரே. அப்ப என்னோட கரத்துல ஒண்ணு இல்லை ஆண்டவரே, இது ஒரு எம்டி ஹேண்ட் ஆண்டவர், ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் ஒரு எம்டி வெசல் ஆண்டவரே, இந்த ஹேண்ட்லாம் ஒரு எம்டி ஹேண்ட் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன். கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவருடைய கரத்தை நம்மோடு கரத்தோடு இணைத்துக் கொள்வார். அப்படிதான் மோசேயோட கரம் உயர்த்தப்பட்டிருந்தது. அது தளர்ந்த பொழுது ஊரும் ஆரோனும் மோசேயோட கரங்களை அப்படியே என்ன பண்ணாங்களாம், உயர்த்தி பிடித்துக் கொண்டே இருந்தாங்களாம். அன்னைக்கு என்ன நடந்தது, அந்த நாளிலே இஸ்ரவேலர் ஜெயம் கொண்டார்கள். அவர் ஜெய கிறிஸ்து, அவர் ஜெயம் கொடுக்கிறவர், உங்கள் வாழ்க்கையில வெற்றியை தருகிறவர், ஜெயத்தை தருகிறவர், தோல்வியை தருகிற தேவனே அல்ல. எந்த தோல்வியும் அவர் ஜெயமாய் மாற்றக்கூடியவர், எந்த தீமையும் அவர் நன்மையாய் மாற்றக்கூடியவர். யாக்கோபு சொல்வாரு, என்னுடைய சாபங்களை நீர் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீரே. நான் நிறைய சாபம் இருந்த ஆண்டவரே, என் குடும்பம் நிறைய சாபங்கள் இருந்தது, ஆனா அந்த சாபங்களை நீர் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீங்களே அப்படின்னு யாக்கோபு சொல்வாரே. இன்றைக்கு உங்கள் தோல்விகளை எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாக மாற்றுகிறார். ஒருவேளை சாத்தான் எந்த இடத்துல தோல்வியை கொண்டு வரானோ, பயத்தை கொண்டு வருவானோ, தோற்று விடுவோமோ அப்படின்னு அந்த எண்ணங்களை கொண்டு வருகிறானோ, நீங்க சொல்லுங்க, இல்ல இல்ல யெகோவா நிசி என்னோடு கூட இருக்கிறான். அதுக்கு ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா, யெகோவா மெக்காதேஸ். லேவி ராகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த நாமங்கள் நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா கர்த்தர் ஒன்னே தான் சொல்றாரு, நீங்க பரிசுத்தராக இருங்கள். யெகோவா மெக்காதேஸ். ஒருவேளை நம்மளோட பலவீனங்களை நாமே மாற்ற முடியாதுங்க. நம்ம பலவீனம் விடணும்னு நினைக்கிறோமா, அந்த பலவீனம் தான் அதிகமா கிரியை செய்யும். அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே எங்களோட பலவீனத்துல உம்முடைய பலனானது பரிபூர்ணமா விளங்கட்டும், எங்களை நீங்க பலப்படுத்துங்க. நீங்க வாழ்க்கை யெகோவா நிசியா, யெகோவா ராஃபாவா, யெகோவா மெக்காதீஸா, ஆண்டவர் யெகோவாயரே கர்த்தருடைய பர்வத்தில் பார்த்து கொள்ளப்படும் இத்தனை நாமங்களோடு வந்து ஆண்டவரே என்னை என் குடும்பத்தையும் நீ ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையும் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவார். ஆமீன். கர்த்தர் இந்த செய்திகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். செபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீங்க ஒரு யெகோவா மெக்காதீஸ் ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே. வேதம் சொல்கிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஆமாண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தை எங்களுக்கு தாரும். எங்க வாழ்க்கையில யெகோவா ராஃபா சுகம் கொடுக்கிற தேவனாய் ஆண்டவரே, இந்த செய்தி வழியாய் எத்தனை பேர் சுகவீனமாய் இருக்கிறார்களோ, அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்துல அவருடைய ஒவ்வொரு ஆர்கன்ல பரலோக அக்கினி பரிசுத்த வல்லமை இறங்கி உம்முடைய ரத்தத்தினால இப்படிப்பட்ட வியாதிகள் சுகமானது, குணமானது. அவருடைய
தழும்புகள் இறங்கினது என்று அநேக சாட்சிகளை எழுப்ப போற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. யெகோவா நிஸ்ஸி, யாரெல்லாம் தோல்வி பயத்துல, மரண பயத்துல, தற்கொலை ஆவிகள் அலைக்கழித்து கொண்டு இருக்கிறதோ, நான் ஏன் உயிர் வாழுறேன், நான் தற்கொலை செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களோ, அந்த தோல்வி பயத்தில் உள்ளவர்களுக்கு மேல அப்பான யெகோவா நிஸ்ஸியா ஜெயக்கொடியானவரா நீர் கடந்து வருவீராக ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, யெகோவா ராஃபா, என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லையே, என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று கேட்கிற உங்களுக்குள்ள என் அருமையான சகோதரரே, என் அருமையான சகோதரியே, உங்கள் தனிமை பயத்துல, உங்களோட தனிமையில, யாருமற்ற சூழ்நிலையில, புரிந்து கொள்ளாத உறவுகள் மத்தியில போராடி கொண்டு இருக்கிற உங்கள் மன சூழல்களில அவர் இந்த நாளில யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்பட்டோம் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்று கூப்பிடுங்களேன். இந்த மாதத்துல கர்த்தர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களுக்கு செய்ய போகிறார். ஆண்டவரே, கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்ய ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அடையாளங்களின் தேவன் ஆண்டவரே, நீர் அடையாளத்தை காண்பிக்கிறவர் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் ஜீவனுமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.